வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அதுவே எம்ஜிஆர். அவர் மறைந்ததை கூட இன்னும் நம்பாத எத்தனையோ பேருக்கு இடையே தன் பிறப்பையே எம்ஜிஆர் என்ற மனிதருக்காக அர்ப்பணித்தவர்தான் இந்த தமிழ் நேசன். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டி குன்னத்தூரில் பிறந்து BSNL நிறுவனத்தில் பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றுள்ள தமிழ் நேசன் உண்மையில் ஒரு எம்ஜிஆர் நேசன். சிறுவயதில் திரையில் பார்த்த எம்ஜிஆர் அவர் மனதில் ஊடுருவி உள்ளே சென்றார். எம்ஜிஆரின் தத்துவ பாடல்கள் தமிழ் நேசனை கவர்ந்தன. அன்றிலிருந்தே அவருக்கு எல்லாமே எம்ஜிஆர் மயம். என்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக, என் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நாம் ஒரே நேசிக்கும் ஒரே கடவுள் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசி நான். தலைவருடைய நினைவு நாள், தலைவர் பிறந்தநாள் 2 நாளிலும் நான் உண்ணாவிரதம் இருந்து அன்று முழுவதும் உண்ணாமல் சாயங்காலம்தான் உணவை உண்ணுகின்றேன். முகராசி என்ற திரைப்படத்தை கண்டேன். அந்த படத்திலிருந்து உண்டாக்கி விட்டவர் 2 பேர், கொண்டு வந்து சேர்த்தவர் 4 பேர் என்று சொல்வார்கள். அந்த இந்த ஒரு வரியிலே அந்த உலகத்தையே அடக்கிய என்னுடைய அருமை தலைவன் புரட்சித் தலைவருடைய படம் தான் எனக்கு முதலில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது எனக்கு வயது 11. அன்று முதல் இன்று வரை இத்தலைவருடைய படத்தை தவிர வேறு படத்தை பார்ப்பதில்லை. எம்ஜிஆர் நினைவாக அவர் பார்த்த ஒவ்வொரு படத்தின் டிக்கெட்டுகளும் போட்டோக்களும் பொக்கிஷமாய் அவரது பெட்டகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. குடும்பம் தேனியில் வசித்தாலும் மதுரை அண்ணா நகரில் எம்ஜிஆர் தீவிர பக்தர் குழு ஒன்றை துவக்கி பணி ஓய்வுக்கு பின் அதை பராமரித்து வருகிறார். வெளியூரில் இருந்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்களை ஒன்றிணைத்து எங்கு எம்ஜிஆர் படம் திரையிடப்பட்டாலும் அங்கு கட் அவுட் பேனர்கள் வைப்பதுதான் இவர்களின் வேலை. அதற்காக குடும்பத்தை கண்டுகொள்ளாதவர் என நினைக்க வேண்டாம். தன் ஓய்வூதியத்தில் குடும்பத்திற்கு கொடுப்பதை கொடுத்துவிட்டு அவர்கள் சம்மதத்தோடுதான் இப்பணிகளை கவனித்து வருகிறார். அவரது அலுவலகத்தில் சுவர் இருக்கிறதோ இல்லையோ, எங்கு பார்த்தாலும் எம்ஜிஆர் இருக்கிறார், புகைப்படங்களாக. எனக்கு அந்த ஒரு வினாடி கூட தலைவரை மறக்கக்கூடாது. எந்த பொருள் எடுத்தாலும் அவருடைய சிந்தனையும் அவருடைய முகம்தான் எனக்கு நினைவு கூறணுங்கிற ஒரே குறிக்கோளாகத்தான் இதை நான் ஒட்டி வைக்கின்றேன். இன்று பட்டாசுகளும் பாலாபிஷேகங்களும் செய்யும் இளசுகளுக்கு இவர்கள்தான் முன்னோடி. இவர் மனமோ எம்ஜிஆர் என்ற புன்னகை மன்னனின் கண்ணாடி.